எல்லாருக்கும் என்னோட அன்பான தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உங்கள் எல்லாரையும் திருநெல்வேலி நோக்கி அழைக்கத்தான் இந்த வீடியோ. வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதும் மீட்டெடுக்கிறதும் இதுக்காக வெறும் பழம் பெருமையை பேசி அதிலேயே மனநிறைவு அடைகிறதுக்காகவா? இல்லை, நாம் வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இன்னும் முற்போக்கா, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்றதுக்கான தேடல். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்று பேச்சு இல்லை, அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமாக உருவாக்கியிருக்கோம். அடுத்ததாக இப்போ திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன். பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியாக வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால துறைமுக நகரமான கொர்க்கை பற்றி சங்க இலக்கியங்களில் முழுமையாக பார்க்கலாம். தாலமி, பிளினி போன்ற அயல்நாட்டவர்களும் இது பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க. கொர்க்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்களை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க. அதே போல் ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண உள்ள உலகுக்கு கொடையாக கொடுத்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1876ஆம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவில் அகழ் ஆய்வும் செஞ்சார். அதே போல் ஜாகர் அலெக்சாண்டர் என்பவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் நம்ம அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வருது. பொருணை ஆற்றங்கரையின் முக்கியமான இடங்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறை விரிவாக நடத்தின அகழ் ஆய்வுகளில் ஏராளமான சான்றுகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழ் ஆய்வுகளில்